மைனஸ் ஆகுதா? மைனஸ் ஆகுறது வந்து இப்போ 200 வச்சு ஓட்டி காமிக்கிறேன். எனக்கு இது போதும்னா அதை வச்சுக்கோங்க. இல்லை அதுக்கு கீழே கம்மி பண்ணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 200 வச்சுருக்கேன்னா இப்போ இந்த 200 ஸ்பீடு ஓடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த 400 ஸ்பீடு தான் ஓடும். சரி, இந்த 200 ஸ்பீடு ஓடணும் என்ன பண்ணணும்னா அந்த எஸ்ஸை ஓகே கொடுக்கணும். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இது ஓகே தானா? இது ஓகேனா இதை வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் குறைக்கணும் அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏதோ குறைச்சாலும் சரி ஏற்றினாலும் சேவ் பண்ணாமல் வைக்கக்கூடாது. நீங்கள் இறக்கினாலும் சேவ் பண்ணிக்கணும், ஏற்றினாலும் சேவ் பண்ணிக்கணும். இல்லைன்னா பி வந்து ப்ரோக்ராம் மிஷினில் எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் சரி ஓகே பண்ணி தான் நம்ம மிஷின். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த எஸ் இந்த 2 பட்டன் இது 2 மட்டும் தான் உங்களுக்கு வேலை கிடையாது. வேலை இப்போ இந்த தச்சு முடிச்சுன்னா ஊசி கீழே இறங்கி நிற்கிதா? இந்த ஊசி வந்து மேக்ஸிமம் எல்லா ஊசியை கீழே இறக்கி வச்சு தான் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி துணி திருப்ப வைக்க அந்த ஊசி இருந்தால் தான் செட் ஆகும். இல்லைன்னா எனக்கு ஊசி செட் ஆகாது, ஊசி மேலே தான் இருக்கணும் அப்படின்னா இருந்தால் இந்த பாருங்க பட்டன் இருக்குல்ல, இதை லாங் ப்ரஷ் கொடுக்கணும். ஷாப்புக்குள்ள பட்டன் வந்துருச்சா? இப்போ தச்சு முடிச்சோன்னா ஊசி மேலே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இந்த பட்டன் இந்த பட்டன் இந்த புள்ளி வந்துருச்சா? மேலே நிற்கிதா? நம்ம கட் பண்ணுறது வைக்கிறதுக்கு ஈஸியாக. இது கட்டுற வராதுல்ல. இது ஊசியை மேக்ஸிமம் கீழே இறக்கி வச்சு தானே பழக்குவாங்க. ஊசியை மேலே வச்சிங்கன்னா இல்லை சப்போஸ் இப்படி திருப்ப போகிறோம்னா அது வந்து ஒரு கணக்கு வச்சு திருப்புவாங்க. ஊசியை இறக்கி வச்சு திருப்புவாங்க. இப்போ இப்படி திருப்பங்கில அந்த ஊசி இறங்கிருச்சுன்னா கரெக்டாக அந்த ஸ்டெப்லேருந்து தையல் போகும். இப்போ ஊசி மேலே இருக்கா, இப்போ நம்ம தையல் பண்ணாது கேப்பிள் தையல் செடி பண்ண முடியாது. இப்போ பாருங்க எங்கேருந்து தையல் விழுதுன்னு பாருங்க. இப்போ அதுவே ஊசியை இறக்கி வச்சு ஓட்டுறேன். ஊசி இறக்கி வச்சுட்டேன்னா இப்போ தையல் திருப்பி வச்சு போட்டோம்னா இப்போ அங்கேருந்து தையல் விழுகும். அதில் இந்த தையலையும் இந்த தையலையும் பாருங்க. இது அவ்வளோ ஃபினிஷிங்காக திரும்பி இருக்குது. இது அவ்வளோ ஃபினிஷிங் வந்து பெண்டாயிருக்கா. இதுக்கு தான் ஊசியை இறக்கி வச்சு தான் ஓட்டி பழகுவாங்க. அதனால் அது இறக்கியே இருக்கட்டும். எனக்கு வேணாம் அப்படின்னா ஊசி வந்து இப்போ நூல் கட்டாயிடுச்சு, நூல் கோக்கணும், ஊசி கீழே இறங்கி நிற்கிது அப்படின்னா நீங்கள் இதை திருவிக்கலாம். அப்படி இல்லையா ரொம்ப சிம்பிள். இந்த குதிங்கால வந்து பேக்கில் கீழே அமுக்கிட்டு ஊசி நூலை கொடுத்துட்டு நீங்கள் ஓத்திக்கலாம். நீங்கள் அந்த பட்டன் நமக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு தெரியணுங்காண்டி தான் இப்போ நான் அந்த பட்டனுக்கு வேலை சொன்னது. இந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா சிவப்புள்ளி வந்துடும், ஊசி மேலே நிற்கும். தேவையில்லை அப்படின்னா ஊசி கீழே தான் நிற்கணும்னா அது அமுக்கிட்டீங்கன்னா போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தான் இருக்கணும்னா இது அமுக்கிட்ட வந்துடும். இந்த பட்டனுக்கு இது வந்து உள்ளே நிற்கிறது. அதனால் அது இது தேவையில்லை உங்களுக்கு. இது வந்து இது பொறுத்தவரை உங்களுக்கு இது ரெண்டும் தான். இது ஏற்றுறது, இது இறக்குறது. இறக்குனாலும் சரி ஏற்றினாலும் சரி சேவ் பண்ணி ஆகும். லைட்டு வேண்டாம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஆன் பண்ணோன்னே பிரைட் வந்துடும். அதுக்கப்புறம் அமுக்கிறது ஃபுல்லாக லோவிலேருந்து வரும் ஆஃபு. இப்போ அமுக்கையில் பிரைட்டு மீடியம் லோ ஆஃப் நம்ம வேணுங்கிறது வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மிஷினை ஆன் பண்ணிடலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது வந்து எதுக்குன்னா நீங்கள் பாபிங் கேஸ் மாட்டுறீங்கல்ல, சின்ன மிஷினில் மாட்டுற மாதிரி இது கிடையாது. இது பெரிய மிஷின். இந்த பவர் மிஷின் பெரிய மிஷின் எல்லாம் ஒன்று தான். பெடல் மிஷின் எப்படி மாட்டுவீங்களோ அந்த இதில் பெரிய மிஷினில் அது மாதிரி தான் பாபிங் கேஸ் மாட்டணும். சின்ன மிஷினுக்கு மாட்டுற மாதிரி அதில் மாட்ட முடியும். இதில் மாட்டி இதில் எடுக்கிறீங்களா, இதில் எடுத்த கையோட சின்ன மிஷினில் வந்து இந்த அளவுக்கு பெரிய காடி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி தான் மாட்டுவீங்க. ஆனால் இதில் அதை கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஓட்டை இருக்கா, இந்த ஹோல்ஸ்க்கு நேராக வருதா, அதை அப்படியே உள்ளே வச்சு லாக் பண்ணுவோம். லாக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாபிங் கேஸ் நூல் எடுக்கிறதுக்கு ஒன்று வீலசி தானே எடுப்போம். அது தேவையில்லை. இந்த பட்டன் அமுக்கினே உள்ளே இறங்கிடும். ஒரு வாட்டி சும்மா அமுக்கி எடுத்துடணும், அமுக்கிட்டே இருக்கக்கூடாது. அமுக்கினீங்களா உள்ளே இறங்கிடுச்சா, மறுவாட்டி ப்ரெஸ் பண்ணியில் எடுத்து வந்துடும். இது வந்து அதுக்குண்டான ஆப்ஷன். ஆனால் மிஷினை கொண்டு வச்சு ஃபஸ்ட்டு மிஷினை ரன் பண்ணால் தான் இது வேலை செய்யும். இது சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது அமுக்குனீங்கன்னா வேலை செய்யாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி விட்டுறணும். எம்டியாக ஓட்டி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது அதுக்குண்டான. இல்லை எனக்கு அது வரல அப்படின்னா நீங்கள் இதை சுற்றி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த நூல் பாபிங் கேஸ் எடுக்கிறது. இதுகளில் ஏதாவது டவுட்டு? இப்போ நான் சொன்ன வரைக்கும் எதுவும் டவுட்டு இல்லை? அதெல்லாம் ஓகே. ஓகே தானே? நூல் மாட்டர் அடுத்து பாபின் நூல் சுற்றுறது சொல்லிடுங்க. இதே எதுக்குண்ணா? அதுதான் இந்த இங்கே ஏற்றி இறக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டிங்காக நிற்கிறது, தேவைன்னா இறக்கி விட்றது. இது அப்படி கிடையாது. காலை இங்கே வச்சுக்கிறீங்களா, இப்போ துணியை வைக்கணும் அப்படின்னா இருந்தால் காலை பார்த்துக்கணும், வச்சு விட்டு காலை எடுத்திங்கன்னா இறங்கிக்கணும். இது அப்படி கிடையாது. ஏற்றி விட்டால் நின்றுக்கிறோம், இறக்கி விட்டால் இறங்கணும். இதோட இது உங்களுக்கு இது ஒன்றா இதில் பழகிக்கோங்க, இது ஒன்றா இதில் வேணா. இதுதான் பெனிஃபிட்டு காலில் இது பண்ணுறது. ஏற்றி இதை நிற்கலாம். அது ஒன்று ஃபிங்கர் ஏற்றுறது. வேறு இதில் எதுவும் டவுட்டுகள்? நான் சொன்ன வரைக்கும் ஓகே தானே? ரிவல்ஸா? ஆமாம், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிக்கிறது. நீங்கள் சின்ன மிஷினில் வந்து மிதியடியை தூக்கி அடிப்பீங்க, இது ஏற்றி இறக்குவீங்க. அது அப்படி கிடையாது.
ஓகேவா? ஆ அதே மாதிரி இப்போ இறக்கி விட்டு கத்திரிக்கோலை கட் பண்ணணும் வேண்டாம். ம் இந்த பண்ணு பின்னாடி இருக்கா? ஆ கட் பண்ணிக்கலாம். சைடில் கட்ரு இருக்கும். அதில் வந்து மிஷின்லேயே கட்ரு வந்து இதில் சைடில் கட்ரு வந்துடும். இது கட்ருக்கு உண்டானது. ஓகே தானே? ஓகே.